राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। गंगे शरणम स्रोतसामस्मि जाह्नवी। हर हर गंगे जय मां गंगे। श्रीमद् रामायणम बालकांडम அதில் அழகா நாம கங்கையை பற்றி ராமன் விஸ்வாமித்திரிடத்தில் கேள்வி கேட்க விஸ்வாமித்திர ஆசையா சொல்லிட்டு இருக்கக்கூடிய கங்கா அவதாரண வைபவத்தை தான் நிதானமாக நாம் அனுபவிச்சு கொண்டு இருக்கோம். கங்கா அப்படின்ற அந்த சப்தமே ஒரு சக்தி. அழகா நான் திரும்பி ரீகேப் மாதிரி டெய்லி சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சகர மகாராஜா, அவருடைய மனைவி கேசினி, இன்னொரு மனைவி சுமதி. கேசினியுடைய மகன் அசமஞ்சன், சுமதியுடைய மகன்கள் தான் 60,000 சகரபுத்திரர்கள். அசமஞ்சனுடைய பிள்ளை அம்சுமான். அம்சுமானுடைய பிள்ளை யாரு? திலீபன். திலீபனுடைய பிள்ளை பகீரதன். இந்த திலீபன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு நான் கேட்டிருந்தேன் நேத்தி. திலீப அப்படின்னா ராஜா, பிருத்வியினுடைய ரக்ஷகன், பிரகாசம், தீபக பிரகாஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு அர்த்தமாக காண கிடைக்கிறது. இதில் ஒன்று புரிஞ்சு, நிறைய பேர் திலீபன்னு போட்டோன்னே காளிதாசனுடைய ரகுவம்சத்தை எடுத்து அதில் இருந்தெல்லாம் விஷயத்தை போட்டிருந்தேன். இந்த திலீபன் முதல்ல, இதுக்கப்புறமா பின்னாடி ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப தலைமுறைகள் கழித்து அப்போ இன்னும் ஒரு திலீபன் வரார். சரியா? அந்த திலீபன் வேற, இந்த திலீபன் வேற. ரகு வம்சத்தில் வரக்கூடிய திலீபன் தசரதன், அவருக்கு முன்னாடி அவ்வளோதான். இந்த திலீபன் எங்கேயோ முன்னாடி இருக்கார். சரியா? இந்த திலீபனோட பிள்ளை தான் நம்முடைய கதையின் நாயகன் பகீரதன். பகீரதன் அதுக்கான அர்த்தம் கண்டுபிடிங்கோ. நேத்தியா சொன்னா இப்போ ஒன்று அனுப்பா மாதிரி தெரியலையே பகீரதன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இருந்தாலும் தேடுங்க, பரவாயில்ல. திலீபனுடைய பிள்ளை பகீரதன். அவர் போய் தபஸ் பண்ணார்னு பார்த்தோம். ச தபோ தீர்க்கம் ஆதிஷ்டத் கோகர்ணே ரகுநந்தன ஊர்த்வபாஹு பஞ்ச தபாஹ மாசாஹாரோ ஜிதேந்திரிய. கைகளை உயர்த்தி கொண்டு பஞ்சாக்னி மத்தியில் நின்று தவம் புரிவனாய், புலன்களை அடக்கி கொண்டு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடுபவனாய் கோகர்ணம் என்னும் தாழ்வரையில் கடுமையான தவத்தை புரிந்தான். இந்த கோகர்ணம்ன்றது காட்மண்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன், நேபாளத்தில். நம்ம ஊரில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோகர்ணம் வேற, இது வேற. ஓகேவா? மாதத்திற்கு ஒரு முறை புஜிப்பவனாய். அது எப்படி மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட முடியுமாண்ணா? அதெல்லாம் முடியும். மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். நல்லா கவனித்து பாருங்களேன். உடம்பு எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடு, இவ்வளோ தான் சொல்லும். என் பசியை அடக்கு, உடம்பு இவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. டேஸ்ட் அப்படின்றது நாக்கு அப்படின்ற இந்திரியத்தினால தான் டேஸ்ட். அதுவும் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம் வச்சுக்கோங்களேன், கேட்காது நாக்கு.
இப்போ நீங்கள் சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு சர்க்கரையே கொடுக்காம பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ஸ்வீட்ஸு சர்க்கரை இதுக்குள்ளே போகவே போகாது. ஒன்று அது மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்து அவளுக்கு தயிர் பால் மோர் எப்படியோ அலர்ஜி வந்திருக்கும். அலர்ஜின்னா அவளுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது, அவள் அதை தொடவே மாட்டாள். அவளுக்குலாம் அதெல்லாம் ஐயா அதை எப்படி சாப்பிட்றது தயிரெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தெரியும். சிஷ்யாலும் நிறைய பேர் இருக்கா. அதனால் உங்கள் நாக்கை ஜெயிக்க நீங்கள் பழகிக்கணும். நிறைய பேர் டயட் அப்படின்னா உடனே ஐயோ ட்ரை அப்படின்னு நினச்சிருக்கேன். டயட்டுன்ற வார்த்தையே நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே டயட்டு தான். ஹெல்தி டயட் அப்படின்னா தான் ரெஸ்ட்ரிக்டடாக. ஹெல்தி டயட் அப்படின்றது உங்கள் உடலுக்கு எது ஒத்துக்கொள்கிறதோ எது நன்மை செய்கிறதோ அது பேர் ஹெல்தி டயட். இவ்வளோதான். ஸோ டயட் உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிடுங்கள். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உண்டு. அப்போ 1000 வருஷங்கள் போச்சு. அந்த ஸ்லோகம்லாம் நேத்தியே சொன்னேன் நான். பிரம்மதேவர் காட்சி கொடுத்தார். பகீரதனை பார்த்து சொன்னார், உன்னுடைய தவத்தினால் நான் பிரீத்தி அடைஞ்சேன், என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னார். பகீரதன் கையை கூப்பிண்டு அவரை பார்த்து சொன்னான், என்னுடைய தவத்திற்கு நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சாச்சுன்னா சகரகுமார்கள் எல்லாருக்கும் நான் தர்ப்பணம் ஜலம் கொடுக்கணும், அவர்களுடைய சாம்பல்லாம் கங்கையில் கரைக்கணும், அவர்கள்லாம் சத்கதி அடையணும். இஷ்வாகு குலத்தில் எங்களுக்கு சந்ததியை கொடுக்கணும், எங்களுடைய குலத்தில் இந்த சந்ததின்றது எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக வரம் கேட்டார். அப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், உக்த வாக்கியம் து ராஜானம் சர்வலோக பிதாமஹ பிரத்யுவாச சுபாம் வாணீம் மதுராம் மதுராக்ஷரம். இப்படியே சொன்ன ராஜாவை பார்த்து, சர்வலோக பிதாமக, உலகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு எல்லாத்துக்கும் பிதாமகராக இருக்கக்கூடிய மங்களகரமான மதுரமான மனசுக்கு ஹிதம் தரும்படியான வார்த்தைகளோடு கூடிய வாக்கியத்தை பிரம்மதேவர் சொன்னார். தபோதன மகாபாக பகீரத மகாரதः ஏவம் பவது பத்ரம் தே இஷ்வாகு குலவர்தனः. ஹே மகாபாகா, ஹே தபோதனா, ஹே மகாரதா, ஹே பகீரதா, இஷ்வாகு குலவர்தன, இஷ்வாகு குலத்தை விருத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டியப்பா, ஏவம் பவது இப்படியே நடக்கட்டும், ததாஸ்துன்னுட்டான். தபோதன மகாபாக பகீரத மகாரத ஏவம் பவது பத்ரம் தே இஷ்வாகு குலவர்தன. அப்படியே ஆகட்டும், உனக்கு சகல பாக்கியமும் உண்டு. ரொம்ப அழகான ஒரு வரம் பகீரதன் கேட்டது. எங்கள் குலத்தில் சந்ததி இல்லாமல் இருக்கவே கூடாது, சந்ததி இருந்துகிட்டே இருக்கணும்னுட்டான். அன்னைக்கு பகீரதன் அந்த வரம் கேட்டதுனால தான் இந்த வம்சத்தில் மிக அற்புதமான ராஜாக்கள் எல்லாரும் வந்தார்கள். இதே வம்சத்தில் பகவான் ராமனும் வந்தான். பாருங்க, நீ உங்கள் வாக்கியம் அப்படி ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி கேட்கணும் நீங்கள் வரம். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் வாக்கியங்கள் எங்கள் வம்சமே நன்னா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நித்தியம் நித்தியம் பகவத் அனுபவத்தோடு இருக்கணும், பகவானுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நல்ல சம்ஸ்கிருதம் வாசிக்கணும், இந்து கோவில்கள் நன்னா இருக்கணும், பாரத தேசம் நன்னா இருக்கணும், அடுத்த தலைமுறை நன்னா இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், தெளிவாக இருக்கணும், ஸ்ரத்தையோடு இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். இப்படி சொல்லுவோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பயமாக இருக்குது. இதெல்லாம் இது நீங்களாக ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்களாம் சொல்லுவா, அந்த யூடியூப்
அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவா, அவள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாள். அவர்களுடைய வார்த்தைகள்னாலே, செய்கைகள்னாலே, அவர்களுடைய வீடியோக்கள்னாலே தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள். அப்போ நாம் என்ன பண்ணோம், நாம் மனசால் நினைப்பதும் சொல்வதும் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். புரியுறதா? ஸ்ட்ராங் ஆகணும். நீங்களாம் அப்படியே ஆகட்டும்னுட்டாரு. ஏவம் பவது, நீ என்ன கேட்டு அப்படியே ஆகட்டும்பா. அப்போ என்னடாண்ணா, கங்கையும் கீழே வருவா, உங்களுக்கு சந்ததி உண்டுன்னுட்டார். அது சமத்தா வரம் கேட்குறார் நம்ம பகீரதன். ஹியம் ஹைமவதி கங்கா ஜேஷ்டா ஹிமவத சுதாம் தாம் வை தாரயிதும் சக்தோ ஹரஸ்தத்ர நியுஜ்யதாம். இந்த கங்கை ஹிமவானுடைய மகள், அதனால அவளுக்கு ஹைமவதின்னு பேர். ஹிமவானுடைய மூத்த குமாரி. தாம் தாரயித்தும் ராஜன், இவளை அந்த ஃபோர்ஸ் இல்லையா அந்த கங்கை. எப்பொழுதுமே தண்ணி மேலேந்து கீழே வரும்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செம்ம வேகமாக வரும், ரைட்? அதுவும் தட 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 தடான்னு வருவா. இப்போ அருவிகள்லாம் சொல்கிறோம், இப்போ குட்சால அருவி, அப்புறமா நிறைய அருவி இருக்கே, வசுதாரா பத்ரிகாசிரம் பக்கத்தில் இந்த அருவி மேலேயே இந்த விழறது அழகாக. ஹிமாலயாஸில் அங்கங்கங்கங்கங்க இந்த நீரோடைகள்லாம் அருவியாக விழும். தட 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 தடன்னு மழை காலத்தில் பார்க்கணுமே, அங்கெல்லாம் நின்று குளிக்க கூட முடியாது, அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக வரும். அப்போ அவளை தாங்கணும்னா சிவபெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணு. தாம்வை தாரயித்தும் சக்தக அரஹ தத்ர வியுஜ்யதாம். நமக்கு நாளைக்கு மகாசிவராத்திரி, இன்னைக்கு இதெல்லாம் வருது. கங்காயா பதனம் ராஜன் பிருத்வி ந சஹிஷ்யதி தாம் வை தாரயித்தும் வீர நான்யம் பஷ்யாமி சூலினஹ. ஹே ராஜா, இந்த கங்கையினுடைய வேகத்தை பூமி தாங்க மாட்டான். அவளை தாங்கிற சக்தி சூலினக, சிவபெருமான சூலம் வச்சுன்னா அவள் பேர் சூலினகன்ற. சூலி நீலின்ற மாதிரி சூலினக அப்படின்னா சிவபெருமான் சூலத்தை தரிக்கக்கூடியவன். எப்படி சாரங்கபாணி சக்கரபாணி அப்படின்ற மாதிரி சூலத்தை தரிப்பதனாலே அவர் பேர் சூலினகன்னு பேர். சிவபெருமானுடைய திருநாமங்களில் ஒன்று. அவரை தவிர வேற யாரும் இந்த கங்கையை தாங்கிறதுக்கான சக்தி படைத்தவர்கள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வாட் ஹேவ் டு டூ அப்படின்னா, சிவபெருமானை குறித்து தவம் செய். அப்பாடா, பிரம்மதேவர் வந்துட்டார், எல்லாம் நடந்துருன்னுட்டார், சந்தோஷம்னு பார்த்தா இவர் சிவபெருமான் கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணிக்கோக்க வந்த அப்படின்னா, இதுதான் பகீரத பிரயத்னம்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லையா? ஏன்னு கேட்டால், இப்போ நம்மளே பக்தி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நாம ஜபம் பண்ணுறோம். என் சிஷ்யாக்கிட்ட நிறைய பேர் நான் சொல்வேன், உடனே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காத, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணு. நான் சிஷ்யாக்கெலாம் சொல்லுவேன், இந்த பார், உனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், யார்கிட்டயா சொல்லி கேட்கல, 3 தடவை சொன்னால் கேட்கலையா, 30 தடவை சொல்லு. மேக் இட் 300, 3000. ஓகே, 30,000 தடவை சொல்லு. உனக்கு வேண்டியதை நடத்திக்கொள். ஸோ பகீரதன் தான் இந்த சொன்ன எப்போ எனக்கு பெரிய ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டால், அடுத்து சிவபெருமா அடுத்து தபஸ் பண்ணிட்டு, ஐயோ போயா, என்ன விளையாடுறீங்களா, கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு தபஸ் பண்ணுவேன், நீங்கள் வருவீங்களா, எல்லாம் நடக்கும்னீங்களா, அதுக்கப்புறம் திருப்பி சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணுங்கன்னீங்களா, அவர் தான் கங்கையை தாங்க, அப்புறம் இதுக்கே அவங்ககிட்ட தபஸ், நேரடியாக சிவபெருமானிட்ட போயிருக்கலாமே, அது முடியாது. இதுக்கப்புறம் 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 இப்படிதான் 7வது படித்தா 8வது, நான் நேர 7வது படிச்சுடலாமே, அதெல்லாம் முடியாது. 1 2 3 4 5 6 அப்புறம் தான் 7வது. ஸ்டெப் பை ஸ்டெப்
எவ்ரி ஸ்டெப் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு அடியும் முக்கியம். நான் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், நாங்கள் ட்ரெக்கிங் போகும்பொழுது, டேய் இவ்வளோ தூரம் நடந்தோம், ஆமாம் குருஜி நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் சொன்னேன், சரி நீ உன்னோட ட்ரெக்கிங் பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் நடந்த, இதில் எந்த அடி முக்கியம்? த ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் த லாஸ்ட் ஒன்? இப்படி பார்ப்பானுங்க. நான் சொல்லுவேன், சரி நடுவில் நடந்தோம் அதெல்லாம் வேஸ்டா? இல்லை குருஜி அதெல்லாம் நடந்தோமே. அப்போ முதல்ல வைத்த ஒரு அடியிலிருந்து கடைசியாக நாம் அந்த டெஸ்டினேஷனுடைய அந்த கடைசி அடிக்கு வைக்கிறோமே, அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கணக்குத்தான். எவ்ரி ஸ்டெப் கவுண்ட்ஸ், எவ்ரி நாம ஜபம் கவுண்ட்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பலன் நிச்சயம் உண்டு. இந்த மலையேற்றம், அதான் ட்ரெக்கிங் சொல்கிறோம். மலையேறும்போது ஒவ்வொரு 10 அடியாக ஏறிட்டே இருப்போம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல ஒரு வியூ. நான் இப்போ ருத்ரநாத் ஏறிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே வா 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 நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ எங்களோட கைடு சொன்னான், குருஜி और ऊपर आइए 10 मिनट का मार्ग, इससे भी अच्छा व्यू उधर से है அப்படின்னா. குருஜி வாங்க இன்னொரு 10 நிமிஷம் ஏரியாச்சு வச்சுக்கோங்களேன், இதை விட சூப்பர் வியூ இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னா. நிஜமாவே அது ஒரு அழகுன்னா இது அல்டிமேட். அதாவது நாங்கள் முன்னாடி பார்த்து ஒன்றுமில்லைன்னு எடுத்து. ஸோ அந்த 10 நிமிஷம் முன்னாடி பார்த்து ஒரு அழகு தான். ஸோ நீங்கள் உயரணும், வாழ்க்கையில் நீங்கள் தான் உயரணும். எங்களுக்கு ஆஃபீஸில் நல்ல மரியாதை வேணும், நல்ல சம்பளம் வேணும், எஸ் உன்னை உயர்த்திக்கொள். சொசைட்டியில் மரியாதை வேணும், நிம்மதியாக வாழணும், எஸ் உன்னை உயர்த்திக்கொள். எல்லாத்துலையும் நீங்கள் தான் உங்களை வசதி கொள்ளணும். உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம். அதை தவிர வேற ஷார்ட்கட்டே கிடையாது. இந்த அதிர்ஷ்டம்லாம் விட்டுருங்க. அதிர்ஷ்டம்லாம் தெரியுமா, கண்ணுக்கு தெரியாமல் நடப்பது. நீங்கள் பாட்டு நல்லது பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய முயற்சி பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு தெரியாமலேயே யூ ஆர் பிகமிங் என்டைட்டில், நீங்கள் அதை அடைவதற்கான தகுதி அடைகிறீர்கள். அப்போது தானாக அவையெல்லாம் உண்மை வந்து சேரும். அவ்வளோதான். அப்போ இவர் சொல்ற சிவபெருமான குறித்து தவம் செய்யினுட்டார். சொல்லியாச்சா? தமேவ முக்த்வா ராஜானம் கங்காம் சாபாஷ்ய லோகக்ருத் ஜகாமத்ரிதிவம் தேவஹ சஹ சர்வைரருத்கமருத்கணைஹி. அப்போ ராஜாட்ட இப்படி சொல்லி கங்கையும் கொண்டாடிண்டு பிரம்மதேவர் மருத்கணங்களோடு தேவலோகத்திற்கு சென்றார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவ்யே சதுர்விம்சதி சஹஸ்ரிகாயாம் சம்ஹிதாயாம் பாலகாண்டே பகீரத வரப்பிரதானம் நாம த்விசத்வாரிம்ச சர்கஹ. அடுத்தது த்ரிசத்வாரிம்ச சர்கஹ, 43வது அத்தியாயம். தேவதேவே கதே தஸ்மின் சோங்குஷ்டாக்ரணி பீடிதம் கிருத்வா வசுமதிம் ராம சம்வத்சரமுபாசத. ஹே ராமா, அந்த தேவதேவரான பிரம்மதேவர் போன பிறகு இந்த பகீரதன் வசுமதினா பூமின்னு அர்த்தம். வசுமதி ஏதோ ஒரு திவ்ய தேசத்தில் ஒரு தாயாருக்கு பேர் வசுமதி. கண்டுபிடிங்களேன் பார்க்கலாம். வசுமதின்னு பேர் அவளுக்கு. அப்போ அந்த வசுமதியான பூமியை கால் கட்டவரல் நுனியால் அங்குஷ்டாக்ர நிபீடிதாம் கிருத்வா, ஒத்த காலில் கட்டவரல நிற்கிறாராம். என்ன பேலன்ஸ் இருக்கும். ஊர்த்வபாஹு, கைகளை உயர தூக்கி கொண்டு, வாயு பக்ஷக, காற்றை குடிச்சுண்டு, காற்றை மட்டும் மூச்சு மட்டும் இழுத்து விட்டு, நிராஸ்ரயக,
எந்த ஆசிரியமும் இல்லாமல் ஏகாகிரியா தனியாக நின்று அச்சலக அப்படிடா ஸ்தானுவத்து அச்சலக ஸ்தம்பம் போலே தூண் மாதிரி அசையாம அதந்திரித்தக ஒரு விதமான யோசனையும் இல்லாமல் நின்று கொண்டு 1 வருஷ காலம் உபாசனை செய்தார். அவர் இப்பதான் எவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணாரு? 1000 வருஷம் தபஸ் பண்ணி அதன் பிறகு பிரம்மதேவர் வந்தார். இப்ப 1 வருஷ காலம் தபஸ் பண்ணி தபஸ் பண்றார் சிவபெருமான குறித்து. அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒவ்வொரு விதமான டேர்னிங் பாயிண்ட் உண்டு. முதல்ல பிரம்மதேவர் வந்தார், அதற்கான தபஸ் பண்ணார். இப்போ பிரம்மதேவர் சொன்னார் சிவபெருமான குறித்து தபஸ் பண்ணார். அப்போ சிவபெருமான நினைச்சுண்டு தபஸ் பண்ணுறார் பகீரதன். தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன அடைஞ்ச நான் முயற்சி பண்ணேன்ப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. தட்ஸ் கிவ் யூ த பெஸ்ட் ஹாப்பினஸ். ஒன்று, என் உடல்நிலை நல்லா இருக்கேன், வீட்டுக்குள்ளே வாக்கர் இல்லாமல் நடந்துட்டுருக்கேன், டெய்லி ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டுருக்கேன், நிச்சயமாக இதுவும் கடந்து வருவேன், ஜம்முன்னு சாதாரணமாக நடக்க ஆரம்பிப்பேன், உபன்யாசம் ஆஸ் யூஷுவல் வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டுருக்கேன், கொஞ்ச காலங்கள்லேயே வெளியிலையும் வந்து எல்லா இடங்கள்லையும் உபன்யாசம் பண்ணுறது, யாத்திரை போகிறது எல்லாம் செய்வேன். சரியா? எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்குது, குரு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது, உங்கள் அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் கூட இருக்குது, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் நாமஜபமும் எப்பொழுதும் கூட வழிநடத்தின்றிருக்கு. ஒரு குறையும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. அப்புறம் நேற்று கேட்டுதானே கல்மரம் அப்படின்ற விஷயத்தை. மரமே கல்லானது, கல்மரங்கள்னு சொல்லுவா. தமிழ்நாட்டில் திருவக்கரை அப்படின்ற இடத்துலையும் சாத்தனூர்லையும் இந்த கல்மரங்கள் காண கிடைக்கிறது. ஃபாசில் வுட் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளான மரங்கள் அப்படியே புதஞ்சு அது மேலே நிறைய ரியாக்ஷன்லாம் நடந்து அது ஒரு ஸ்டேஜ் அப்படியே இறுகி பாறை ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தேசிய கல்மர பூங்கா அப்படின்னு இருக்குது திருவக்கரையில். கட்டாயம் பார்க்கணும். ஓகே. ஸோ திருவக்கரை, அதுக்கப்புறமா சாத்தனூர் கல் மரம். ராதே கிருஷ்ணா.